கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை படித்தோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்றைக்கு காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு ஆண்டவர் பாஸ்டர் மூலமாக கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அங்கே நான் ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். காரணம் என்னன்னா, சாமுவேல் கர்த்தரோடு கூட நடந்த காரியங்கள் அநேகம். அந்த காலத்தில் இந்த ஒரு காரியம் செய்வது வேண்டுமென்றாலும் அவர்கள் தீர்க்க தரிசனத்தில் போய் கேட்பார்கள். கிறிஸ்து தரிசி சொன்னாலே காரியங்களே நடக்காது. ஆகையினாலே இஸ்ரவேலிலே சாமுவேல் தீர்க்க தரிசியாக இருந்து அநேக காரியங்களை நடத்தி வந்தார். அப்பொழுது பெலிஸ்தேருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் நடந்த போராட்டங்கள் அதிகம். நமக்கு தெரியும் அவங்க எத்தனை விதமான காரியங்களில் பாதிக்கப்பட்ட காரணம். சில சமயங்களில் அவங்களுடைய பாவமே அவங்களுக்கு விரோதமாக எழுந்து நின்றது. அவர்கள் எந்த விதத்தில் தேவனுக்கு விரோதமாக போகிறார்களோ அந்த விதமாக அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அதிகமாக இருந்தது. ஆகையினாலே தான் இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த சாமுவேல் அவன் எவ்வளோ ஒரு மனதில் ஒரு உறக்கமாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியம். அதில் இவர்களுக்கு அதிகம் கொடுத்த ஒரு துன்பமான காரியம் என்னவென்றால், இந்த பெலிஸ்தேர் அவர்களுக்கு அதிகமாக விரோதிகளாக இருந்தார்கள். பெலிஸ்தேர் அதிகமாக அவர்களை துன்பப்படுத்தினார்கள். அவர்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தார்கள். ஆகையினாலே அந்த காரியங்களை முறியடிப்பதற்கு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் அநேக காரியங்களை அவர்களோடு பேசி அவர்களுக்கு வெற்றியும் தந்தார். யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனால் 2 விதமாக இருந்தாங்க இஸ்ரவேலரை. சாலமோன் மரித்த பின்பு ஆண்டவர் 2ஆக பிரித்தார், வடக்கு தெற்கு என்று. வடக்கிலே சமாரியாவும் தெற்கிலே யூதாவிலே 2 கோத்திரங்கள் அங்கே இருக்கிறாங்க, யூதா அண்ட் பெஞ்சமின். மற்ற 10 கோத்திரங்கள் சமாரியாவுக்கு போயிட்டாங்க. அவர்களுக்கு தலைநகரம் எது? எருசலேம். இல்லை, நமக்கு இவர்களுக்கு யூதாவுக்கு எருசலேம், அவர்களுக்கு தலைநகரம் எரிகோ, அதாவது சமாரியாவுக்கு போயிட்டாங்க. இவர்கள் 2 பேருக்குள்ள காரியங்களில் இவர்களுக்கு ஏதாவது விரோதமாக இருந்தால் அவர்களை பாதிக்கும், அவர்களுக்கு ஏதாவது விரோதமாக இருந்தால் இவர்களை பாதிக்கும். 2 கோத்திரங்களுக்கும் 2 வடக்கு தெற்கு 2 ராஜ்யங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருந்தது. ஆகையினாலே தான் கர்த்தர் அந்த காரியத்தை அங்கே சாமுவேலை அங்கே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக நியமித்த பிறகு அவன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மகன். சாமுவேல் யாருக்குடைய மகன்? எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் பிறந்த ஒரு மகன். அவன் வாக்குத்தத்தத்தின் மகனாக இருந்ததுனால அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் அவன் பிசகாமல் செய்தான். காரணம், கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்கும் கர்த்தர் அங்கே கல்லநட்டு எபினேசர் என்ற பேரில் இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு எபினேசராக இருக்கிறார் என்பதை உணரத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட எத்தனை நாளை கடந்து வந்திருக்கோம்? 101 நாள் கடந்து வந்துட்டோம். இந்த வருஷத்தில் இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிஞ்சு கிட்டத்தட்ட 101 நாட்கள் முடிந்தன. இது 102வது நாளில் பிரவேசித்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில் அவர் எபினேசராக இருந்திருக்கிறாருங்கிற பார்க்க முடியுமா? என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாருங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டிய ஒரு பெரிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சூழ்ந்து இருக்குது. எல்லாம் நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தின் காரியங்களில் இருக்கிறோம், உலகத்தின் காரியங்கள் நம்மளை பாடுபடுத்துது, உலகத்தின் காரியங்கள் நம்மளை அம்மிக்கு உலகத்துக்குள்ளே கொண்டு போகுது. இதை எல்லாம் தாண்டி வர கர்த்தராய் தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார்.
பழைய ஏற்பாடில் அவர் யார் கூட இருந்தார்? ஒரு தீர்க்கதரிசியோட இருந்தார், ஒருடைய தேவ மனிதனோட கூட இருந்தார். ஆனால் இப்பொழுது நம்ம தேவன் எப்படி இருக்கிறார்? நமக்கு இன்றும் நமக்கு அவர் எப்படி இருக்கிறார்? எபினேசராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவர் தவறு செய்யாத தேவன். அவர் ஒருபோதும் நம்மளை குறைத்து எடை போடாத ஒரு கர்த்தர். நம்மளை எப்பொழுதும் உயர்த்தி பார்க்கிறவராக இருக்கிறார். நம்மளை எப்பொழுதும் நசுக்கி போடக்கூடிய ஒரு கர்த்தர் இல்லை. போன வாரத்தில் பேசியிருந்த ஒரு இந்து ஐயா அவங்க என்கிட்ட கேட்டுருந்தாங்க, நீங்கள் மன்னிப்பு பாவங்கிறீங்க, நாங்களும் பாவம் செய்யலை அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு பாவம்னா என்னங்கிறது வேதத்தில் சொல்லியிருக்குது. கடவுளுடைய காரியங்களை மீறி நடப்பது பாவம். நீங்கள் கடவுளுடைய காரியத்தை எத்தனை தடவை மீறி நடந்து உங்களுக்கு தெரியுமா? தொட்டு பாருங்கள் மனசாட்சி. அவர் சொன்னார் அப்புறம் தான், ஆமாய்யா பாவம் இருக்குது எங்கள் வாழ்க்கையில். ஏன்னா நம்ம பாவங்கிறத இந்த பீடி குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இல்லை மற்ற சாராயம் சாப்பிடுவது, இந்த காரியங்களே விபச்சாரம், இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பாவம்னு சொல்கிறோம். ஆனால் தேவனுக்கு விரோதமாக எல்லாரும் காரியங்களே நடப்பிக்கிறார். அவருக்கு சொன்னது அவருக்கு சுருக்கணும், சாயமாயா கடவுளுக்கு விரோதம் நான் நிறைய செய்கிறேன். அப்போ அவங்க கடவுள் எங்கே மன்னிக்கிறார்? எங்கே அவர் உங்களோட கூட இருக்கிறார்? அவர் தூணிலும் துரும்பிலும் தான் இருக்கிறார். அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு? தூணிலும் துரும்பி இருக்கிறார். ஆனால் உங்களோட கூட இல்லையே. ஆனால் எங்கே வேதம் சொல்லுது, எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? என்னோட கூட இருக்கிறீங்க, நம்மளையும் சேர்க்குறீங்க. தயவுசெய்து நம்மளும் சொல்லாதீங்க. என் தேவன் எங்கே இருக்கிறாரு? என்னோட கூட இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் என்னை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தார். நான் எப்போதும் 4:30 மணிக்கெலாம் முழிச்சிடுவேன். இன்றைக்கி 4:30 தான் முழித்தேன். முழிச்சு 10 மணி 4:30 அக்கா போகணுமே சபைக்கு தான் உளுந்தடிச்சு விடையாற வேண்டியது. காரணம் என்னென்னா, நான் மறந்து தூங்குறேன் என்னுடைய பொறுப்பை. என்னுடைய பொறுப்பை நான் நினச்சிருந்தேனாக்கா ஆண்டவர் எழுப்பிவிடுவார். அப்பா எந்திரிப்பா, சாம்பலை எழுப்பி விட்டார்ல, சாம்பலை 3 தடவை எழுப்புறார். அப்போ சொல்கிறாரு, யார்? ஏலி, இனி இப்படி என்ன வந்து எழுப்பாத, சொல்லும் அடியேன் கேட்குறேன். ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. ஆகையினால ஒவ்வொரு தருணத்திலும் கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்மளோட பேசக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவர் ஒரு பேசும் தெய்வம். யார்? இயேசு யார்? பேசும் தெய்வம். அவர் பேசாத தெய்வம் இல்லை. ஒவ்வொருவரோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு என்ன பேச போகிறார்? இந்த வார்த்தை எடுத்துகிட்டு போங்க, படித்து பாருங்கள். இந்த மாத பூரா தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். அவன் ஒரு கல்லை நட்டானதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இல்லையா? பெயரிட்டானா இல்லையா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுங்க? ஆண்டவரே, இது வரைக்கும் வாக்குத்தத்தை கேட்டு 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 என்ன நடந்துட்டோம். ஆனால் நம்ம என்ன, இன்றைக்கி நான் என்னுடைய ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். 1ஆம் தேதி காலையில் இந்த வருஷத்தில், இந்த 4வது மாதத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடில் எல்லாத்திலையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் நான் அவருக்கு வாக்குத்தத்தம், இனிமேல் ஒழுங்காக இருப்பேன் சாமி, இனிமேல். ஆனால் நம்ம வாழ்க்கையில் போகிற மனிதனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னென்னா, மற்றவர்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணோம், இப்படி இருங்க, அப்படி இருங்க, தலைகளாக இருங்க, நேராக நில்லுங்க, சைடில் நில்லுங்க, காலில் நில்லுங்க, கையில் நில்லுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிக்காத ஆகையினால தான் இந்த கிறிஸ்தவம் இன்னைக்கு வலுவிழந்து போய்விட்டது. அநேகர் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் யார் நடக்கிறத பற்றி சொல்கிறதில்ல. நீங்கள் வேதத்தை படிங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார், நீங்கள் அந்த மாதிரி நடங்கன்னு சொல்கிறதில்ல. உங்களை ஒரு ஆசீர்வாதம், இன்று ஒரு ஆசீர்வாதம், இன்று ஒரு அற்புதம், இன்றைக்கி உங்களை ஆண்டவர் ஆசீர்வார். எப்படி ஆசீர்வார்? என்னுடைய பாவம் இல்லைன்னா எனக்கு ஆசீர்வாதாங்க, பாவம் இல்லைன்னா எனக்கு ஆசீர்வாதம். அப்படி தானே? நம்ம பாவம் பண்ணலைன்னா எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆகையினால் இன்றைக்கி நம்ம என்ன கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். நான் என்ன இன்றைக்கி வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறேன் என்னுடைய தேவனுக்கு? இதை தான் ஆண்டவர், இதே வார்த்தையை நீங்கள் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில்
இந்த யூத மக்களுக்கு எவ்வளோ பேசுகிறார். நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா அந்த பகுதியில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 37 படித்தோன்னா இந்த மாதிரி பிடிக்கிறார். 38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவர் நதி ஓடும் சொல்லியிருக்கலாம். ஏன் நதிகள் ஓடும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? இது எப்போ யாருக்கு பிரசங்கம் பண்ணுறாருன்னா, பண்டிகை முடிந்தது. இப்போ 37 வச்சுன்னா பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுன்னு சொல்லிட்டு இது சொல்கிறார். பண்டிகைன்னாக்கா அவங்க 7 நாள் பண்டிகை 7 பண்டிகை கொண்டாடுவாங்க. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்பா பண்டிகை, பாவ நிவாரண பழி பண்டிகை, முதல் பலன் பண்டிகை, அர்ப்பின் பண்டிகை, கூடார பண்டிகைன்னு 7 பண்டிகைகளை கொண்டாடுவாங்க. இந்த கூடார பண்டிகை தான் பிரதான பண்டிகை. இந்த பண்டிகை முடித்தது ஜனங்கள்லாம் எருசலேம் விட்டு ஊருக்கு போகிறாங்க. போகும்போது ஆண்டவர் சத்தமிட்டு சொல்கிறார் அவனுக்கு, அவங்கள எல்லா மக்களுக்கும், யாராருக்கு தாகம் இருக்கோ என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். அவன் என்னத்தில் பாடம் பண்ணினான்னா, அவன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சாமுவேல் தன்னுடைய ஒப்பு கொடுக்குறான். இனி எதுவும் வராது, எங்கள் தேசத்தை பாதிக்காது, இந்த கல்லை நட்டுட்டேன், எனக்கு விரோதமாக ஒன்றும் வராது, இனி பெலிஸ்தீரனை தொடுவதில்லை அப்படி நம்பிக்கையோடு இருந்தா. இன்றைக்கு நம்ம ஜீவனில் தண்ணீர் ஓடணும். அது இஸ்ரவேல் மக்களுக்காக நட்டக்கல். ஆனால் நமக்கு இயேசு மூளைக்கெல்லாம் நம்ம இதயத்தில் பிறந்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இதான். அந்த பண்டிகை நாள், அந்த 3 பண்டிகை பிரதான பண்டிகை அவங்களுக்கு. ஒன்று கூடார பண்டிகை, ஒன்று பஸ்கா பண்டிகை, ஒன்று பாவனிமா. இது 3க்கும் கட்டாயம் எல்லாரும் வரணும். இப்பயும் நடக்குது, இப்பயும் போகிறாங்க. இஸ்ரேல் எல்லோரும் முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் போயிடுவாங்க. போயிட்டு 40 நாள் கழித்து என்ன பஸ்கா இது வரும், அப்போ பெந்தோகோஸ் பண்டிகை. அப்போ தான் ஆவியான இறங்கினார். நேற்றிலிருந்து உயிர்த்தெழுதினால் 40 நாள் அப்புறம் என்ன பண்டிகை கொண்டாடுவாங்கன்னா, அது பெந்தகோஸ்தே பண்டிகை வரும். இப்படி அவங்களுக்கு அநேக பண்டிகை. நமக்கு பண்டிகை 2 கிறிஸ்மஸ், ஈஸ்டர், அவ்வளோதான் நம்ம கொண்டாடி முடிச்சிடுவோம். அவங்களுக்கு அப்படி இல்லை, வருஷம் பூரா ஏதாவது கொண்டாடிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் நடத்திட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த வாலில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஐயா நீ பண்ணிட்டீல, நீ வாக்குத்தத்தம் கொடு, நீ நல்லா இருக்குன்னு நான் என்னிட்ட வா, நான் உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் ஐயா 3 வாக்குத்தத்தம் பேசியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் என் இருதயத்தில், என் வாழ்க்கையில் என்ன கிரியை செய்தது? இந்த கிரியை செய்த வாழ்க்கையில் வார்த்தைகள் கிரியை செய்யணும். இந்த தண்ணீருங்கிறது எதுக்குன்னு வச்சாருன்னா, ஆண்டவர் வேறு எதாவது சொல்லியிருக்கலாம். ஒரு மனிதனுக்கு தன் வாழ்க்கையிலே தேவனை அறிகிற தாகம் இருக்கணும். என்னுடைய தேவனை நான் அறிவதற்கு என் இருதயத்தில் எனக்கு தாகம் உண்டாகணும். அந்த தாகம் இருந்தால்தான் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் ஜீவ நதியாக, ஜீவனுள்ள ஜீவ தண்ணீருள்ள நதிகளாக ஓடும். நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம இன்னும் இங்கேருந்து போய்ட்டு வச்சுக்கலாமே, டக்குன்னு மறந்துடுவோம். இது முடிஞ்சு இந்த கம்பெனியில் கையெல்லாம் வச்சு எல்லாம் ஆண்டவரே ஐயோ அப்படி இப்படிலாம் சொல்லுவோம். இந்த படியை விட்டு இறங்கிட்டோம்னா நம்ம மனிதனாக மாறிடும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத மறந்துடுறோம். நம்ம கர்த்தர் பிள்ளை என்பதை மறந்துடுறோம். கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்காரு மறந்துடுறோம். கர்த்தர் நம்மளோட வழி நடத்துகிறாரு மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன கண்ட்ரோல் பண்ணாருங்கிறத மறந்துடுறோம். என்னோடய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அவர்கிட்ட இருக்கிறது மறந்துடுறோம். நம்ம மனிதனாய் மாறி மனிதனாய் பேசி கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்து அவருக்கு பயந்து அவர் காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். அவர் சந்நிதியில் போயிட்டதுக்கப்புறம் நல்ல வேளை ஆண்டவர் திருச்சபைன்னு ஒன்று வச்சார்.
இல்லாட்டி இன்னும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கள் இன்னும் கஷ்டப்படுவாங்க. இந்த வாரத்தில் ஒரு நாளாவது வந்து, சில பேருக்கு அது வரத்துக்கு கஷ்டமாக கூட இருக்குது. காரணம் நம்ம வேலைகள், நான் தூங்கிட்டேன், முடியலைங்க. என்னைக்கு நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கணும் வாழ்க்கையில் தோல்வி ஐயா. ஐ தேங்க் காட், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர் இந்து குடும்பத்தில் பிறந்ததுக்கு. எங்கள் வீட்டில் காலையில் 5 மணி மேலே படுத்தா அடி தான் விழும். ஒரு கொம்பு வச்சுட்ருப்பாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். 5 மணிக்கு எங்கள் வீட்டில் அலாரம்லாம் கிடையாது. கரெக்டாக எங்கள் அம்மா 4:30 மணிக்கு எழுந்திருவாங்க. இன்னும் அலாரம் கலர்லாம் வாங்கி வைக்க ரொம்ப ஒரு வீட்டில் அலாரம் கிளாக் இருக்குன்னாக்கா ரொம்ப பெருசது. ஒரே ஆச்சரியப்படுதார் பார்ப்பாங்க எல்லாம் போய். அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக எங்கள் அம்மா 4:30 மணிக்கு எழுந்திருவாங்க. எழுஞ்சி பாயெல்லாம் சுற்றிச்சுடுவா. எங்கள் அப்பா எழுந்திருவார். எந்திரிடா 4:30லேயும் சொல்லிட்டு இருப்பாங்க. 5 மணிக்கு நாங்கள் படுக்கலைன்னா தலையில் தண்ணி ஊற்றிடுவாங்க. எந்திரிக்கணும். எந்திரிச்சு நேராக இப்போ நானும் என் தம்பி மாடை குளிப்பாட்டணும். மாடை குளிப்பாட்டி அது பால்கார் வந்து பால் கருப்பாக இருக்கணும்னார். அது எங்கள் வேலை. அதனால் நான் சின்ன பிள்ளையில் எழுந்துச்சி எனக்கு எந்திரிக்கிறதுக்கு இது வரைக்கும் கஷ்டம் இல்லை. ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த பழக்கத்தை எங்கள் வீட்டிலேயே எங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். ஆனால் எங்கள் பிள்ளைங்க அப்படி இல்லை. நாங்கள் என்ன கற்றுக் கொடுத்தாலும் 11 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. பிள்ளைங்க எத்தனை எந்திரிக்கிறாங்க? வேலையெல்லாம் நைட்டு பூரா முடிச்சுட்டு 1 மணிக்கு படித்து தூங்குவாங்க. காலையில் எந்திரிக்க மாட்டாங்க. 9-10 மணிக்கு மம்மி. காரணம் என்னென்னா, இந்த உலக பலுவை நிறைய நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற மறந்துடுறோம். கர்த்தர் செயல்படுத்துகிறாருங்கிறத மறந்துடுறோம். கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்ததை மறந்துடுறோம். இந்த மறதி நம்மளை ரொம்பவும், மறதி நல்லது. ஆனால் எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம் இல்லையா? யாராவது ஒருத்தர் நம்மளை குத்திட்டாங்க, நம்மளை கூண்டியூஸ் இல்லை, அது வாழ்க்கை வரைக்கும் மறக்காது. அது வாழ்க்கை வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை இல்லை கணவன் மனைவி திட்டே வச்சுக்க, அதுங்க சாவர கல்லறைக்கு போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வேறு அவங்க ப்ரேயர் மீட்டிங் சொல்லி காட்டுவாங்க. இப்படிலாம் இருந்தது, இப்படிலாம் வாழ்ந்தோம். அந்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா என்னுடைய ஒப்பு கொடுத்த வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில். சில பேர் பார்த்தா மற்றவங்களை பார்த்து பேசக்கூட மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஏன்னு கேட்டேன்னு தெரியல. காரணம் என்னென்னா, they don't love God. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆண்டவர் சொன்னார், தாகமாக உள்ளவன் என்னிடத்தில் வரங்கள், அவன் என்னிடத்தில் பானம் பண்ண கடவுன்னு ஏன் சொன்னார்னா, அவர் நம்ம மேல் வைத்த அன்பினாலே. நான் எவ்வளோ தூரம் அன்பு வைத்திருக்கிறேன்? காலையில் எந்திரிச்சு ஆண்டவரே ஐ லவ் யூன்னு சொன்னோமா? ஆண்டவரே உன்னை நேசிக்கிறேன்னு இல்லை. மனைவி பார்த்து என்னைக்காவது டெய்லியாக சொல்கிறோமா ஐ லவ் யூ மை டியர்னு சொல்கிறோமா? அதுவும் சொல்கிறது கிடையாது. இல்லை கணவனை பார்த்து மனைவி ஐ லவ் யூ மை டியர்னு சொல்கிறோமா? அதுவும் கிடையாது. அப்போ என்ன தான் சொல்லுவோம் நம்ம? எப்படி தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? இங்கே தாங்க வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா அவர் அன்பு செலுத்திட்டாரு. நான் அன்பு செலுத்தணும். நான் அன்பு செலுத்தணும். குதிரை கல்யாணம் பண்ணோன்னே என் ஒய்ஃப் ஐ லவ் யூன்னு என்ன டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் நினச்சி நான் காக்கா பிடிக்கிறேன் இல்லையா? இல்லைன்னு சில சமயத்தில் அதுவும் கொஞ்சம் புளிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அன்பு என்பது ஒரு கிரேட்டர் திங் காட் கிவன் டு கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தில் பெரிதான் எவனும் அன்பை பற்றி பேசுகிற உலகத்தில் நம்ம ஒருத்தர் தான் பேசுவோம். அந்த நண்பை நிறைவேற்றினா அவன் சொன்னான், அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. யாருக்கு? சாமுவேலுக்கு. இனி பெலிஸ்தியர் வரமாட்டான், ஏன்னா என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படி இந்த கலை நட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பெலிஸ்தியர் வரவே. எப்போ வந்தாங்க? சாமுவேல் மரிக்கிறதுக்கு முன்னாடி பயமுறுத்துகிறாங்க. யார் வரா? கோலியாத் வராரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ தாவீதை அபிஷேகம் பண்ணு, அவன் பார்த்துக்குவான். அது மாதிரி நம்மளெல்லாம் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிறார்.
நம்ம இந்த உலகத்தை பார்த்துக்குவோம். நம்ம அவசியம் பெற்றோமா இல்லையான்னு சில பேருக்கு நான் என் நம்பிக்கையே இல்லை, என்னன்னு தெரியல. அது கூட இன்னொரு தடவை சொல்லிக் கொடுப்பாங்க இன்னொரு நாளைக்கு. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு 1ஆம் தேதி நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது நம்ம வாக்கு தந்தோம், ஆண்டவரே இனி நான் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் சாமி, அந்த நேசத்தை எனக்கு தாரும். எப்பொழுதும் உம்மை மறந்து விடாமல் உம்மை நேசித்து கொண்டிருக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். காரியங்கள் நல்லதும் நடக்கும். இந்த மாதத்தை நல்லது தான் கொடுப்போம். நம்ம இந்த மாதத்தில் எல்லா தேவைகளும் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டு வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரின் காரியங்கள் நடக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் கிரமமாக செய்வார். நம்ம ஒன்றே ஒன்று செய்யணும், அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவரை நேசித்து காரியங்களை செய்ய வேண்டும்.